லாஸ்ட் கிளாஸ்ல எங்கம்மா ஸ்டாப் பண்ணோம்? ஏர் ப்ரெஷர் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளமேட்டிக் எர்த் ப்ரெஷர்ல அந்த பாசிவ் எர்த் ப்ரெஷருக்கு பார்த்துருக்கோமா? பார்த்துட்டேன் சார். We'll continue the remaining part. Okay, so லாஸ்ட் கிளாஸ்ல அந்த இது டெரைவ் பண்ண கரெக்டா? பெல்ஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண கரெக்டா? சொல்லுங்கம்மா. அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலா இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு எர்த் ப்ரெஷரும் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்ஜ் அபார்ட்மெண்ட் டிசைன் பண்றீங்க. ஓகே, பிரிட்ஜ் அபார்ட்மெண்ட் இருக்கு, அப்படி இல்ல பேஸ்மெண்ட் வால் இருக்கு, பேஸ்மெண்ட் வால் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து லாக் ஆயிருக்கும். சரியா? ஸோ எந்த சைடும் மூவ் ஆக முடியாது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ்ட் எர்த் ப்ரெஷர்ல வரும். சரியா? This all comes under at-rest earth pressure. ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு ஆர்டினரி ரீடைனிங் வால், ஒரு ரீடைனிங் வால் இருக்கு. சரியா? டிசைன் பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா ஆக்டிவ் ப்ரெஷர் வரும். ஓகே, ஆக்டிவ் ப்ரெஷர். இல்லை ஒரு ஷீட் பைல் இருக்கு. ஓகே, ஷீட் பைல் இருக்கு அப்படின்னா என்ன வரும்? In case of sheet pile, you will get passive pressure வரும். சரியா? passive, you will get the passive pressure. Okay, so இப்போ இந்த மூணுத்தையும் ஒரு கிராஃபை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. இது வந்து ஹரிசாண்டல் ப்ரெஷர். சரியா? ஹரிசாண்டல் லேட்டரல் ப்ரெஷர். ஸோ இது வந்து வால் மூமெண்ட் அவே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வால் மூமெண்ட் டுவர்ட்ஸ் பேக்ஃபில். ஸோ அதாவே என்னன்னு புரியுதா? இது வந்து வால் மூமெண்ட் டுவர்ட்ஸ் பேக்ஃபில்னா அப்ப என்ன வரும்? என்ன எர்த் ப்ரெஷர்? அது பாசிவ். கரெக்டா? ஸோ அப்போ பாசிவ் எர்த் ப்ரெஷர் தான் அதிகம். ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் தேவை. கரெக்டா? ஏன்னா வால் வந்து அந்த சாயில் கிரைண்ட் தள்ளணும். அப்ப இருக்கல இது அதிகம், பாசிவ் எர்த் ப்ரெஷர் தான் அதிகம். அப்ப நடுவுல இருக்கிறது என்ன? அட்ரஸ்ட். கரெக்டா? ஸோ வால் மூமெண்ட் அவே ஃப்ரம் பேக்ஃபில். ஸோ இது என்ன வரும்? திஸ் இஸ் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் PA. சரியா? ஸோ இப்போ இருக்கல எது அதிகம்னா பாசிவ் தான் அதிகம், அடுத்து அட்ரஸ்ட், நெக்ஸ்ட் PA. ஓகே, திஸ் இஸ் தி ஆர்டர். ஓகே, ஸோ ராங்கின் சீரி ஏற்கனவே சொல்லிட்டேன். எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்? ஒன்லி ஃபார் கொகஷன்லெஸ் சாயில். கரெக்டா? ஸோ கொகஷன்லெஸ் சாயிலுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஸோ பெல்ஸ் ஈக்குவேஷன் தான் என்ன கொகசிவ் சாயிலுக்கு யூஸ் பண்ணுவோம். என்ன ஈக்குவேஷன்? ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணல பிளாஸ்டிக் ஈக்லிபிரியம் வச்சு, அது எல்லாமே பெல்ஸ் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சர்சார்ஜ் லோட் இருக்கு அப்படின்னா, இன்க்ளைண்டா இருக்கு லோட் அப்படின்னா, அதுக்கு KAKBக்கு ராங்கைன்ஸ் வந்து ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ராங்கைன் வந்து ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருக்காரு. எப்போ அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரீடைனிங் வால் இருக்கு, இதுக்கு பின்னாடி பேக் ஃபில் வந்து இப்படி இன்க்ளைண்ட் ஆயிருக்குன்னு வைங்களேன். பேக் பிளஸ் இன்க்ளைண்ட். அனிதா வரலன்ட்டாங்களே? சாரி, நாட் ரம்யா. வரலன்ட்டாங்களே? யா, ஓகே. ஸோ ராங்கைன்ஸ், ஸோ இந்த கேஸ்க்கு ராங்கைன்ஸ் எர்த் ப்ரெஷர் என்ன? இந்த மாதிரி இருக்கு பேக் ஃபில். ஸோ இன்க்ளினேஷன்ல இருக்கு. சரியா? ஸோ இப்போ ராங்கைன்ஸ் எர்த் ப்ரெஷர் when ground surface is inclined at an surcharge angle. சரியா? surcharge angle-னா ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரொம்ப ரேரு, பட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ K is given by cos beta into cos beta minus square root of cos square beta minus cos square phi by cos beta plus square root of cos square beta minus cos square phi.
ஓகே. ஸோ இது கேபி வந்து பார்த்தீங்கன்னா cos beta into cos beta plus square root of cos square beta minus cos square pi by cos beta minus square root of cos square beta minus cos square pi. சரியா? ஸோ இதுதான் ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷருக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? கௌசியஸ் சாயில் இருக்கு. வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் active earth pressure for cohesive soil? cohesive soil க்கு active earth pressure க்கு உள்ள ரிலேஷன் என்ன? Ka into sigma v minus 2c root of Ka. கரெக்டா? ஸோ இப்போ கிரிட்டிக்கல் டெப்த் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ கே இன்டூ சிக்மா ஹெச்ன்றது என்ன? காமா ஹெச்னு போடலாமா? சர்சார்ஜ் இல்லைன்னா. சர்சார்ஜ் இருந்துச்சுன்னா கியூ பிளஸ் காமா ஹெச். கரெக்டா? சொல்லுங்கப்பா. ஸோ இப்போ டாப் ஆஃப் கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல ஹைட் என்ன? வாட் இஸ் பவுண்டரி கண்டிஷன்? 0. ஸோ அப்போ வாட் வில் ஹேப்பன் டு திஸ் ஈக்குவேஷன் அட் கிரவுண்ட் லெவல்? h is equal to 0. h tends to 0 அப்படின்னா what is the active earth pressure? Minus 2c square root of Ka. So what is the meaning? Top surface la tension la irukku. Minus indicates what? Tension. So minus 2c, this is a ground surface. Ground surface. ஏதாவது டிஆர்பி ல ஏதாவது வந்ததாப்பா? தம்பி ஜே விட்டுருக்கான் பாத்தீங்களா? எஸ்எஸ்சி ஜே விட்டுருக்கான். அக்டோபர்ல. ஆமா ஆமா. ஓகே, ஜிஎஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா உங்களுக்கு? ஜூன் 5 சொன்னாங்க சார். ஓகே ஓகே, நீங்க தான் கேட்டிங்களா? நோ சார். டிஆர்பில இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் இல்ல. நோ அப்டேட் சார். ஓகே, சோ இப்போ minus 2c square root of K. கரெக்டா? சோ அப்ப ஒரு இடத்துல ஆக்டிவ் எர்த் பிரஷர் என்ன ஆகும்னா 0 ஆகும். சரியா? சோ அப்ப ஆக்டிவ் எர்த் பிரஷர் 0 நீங்க போடுங்க. என்ன வரும்? 0 is equal to Ka gamma H 2c square root of K. கரெக்டா? சோ அப்ப இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா? கிரிட்டிக்கல் ஹைட். சோ கிரிட்டிக்கல் ஹைட்ல பாசிவ் எர்த் பிரஷர் என்ன ஆயிடும்? சாரி, ஆக்டிவ் எர்த் பிரஷர் 0. ஆமா, ஆக்டிவ் எர்த் பிரஷர் will be 0. அதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஹைட் அப்படின்னு சொல்லுவேன். யா, கிரிட்டிக்கல் ஹைட். சோ அப்ப Ka gamma H is equal to HC H is equal to 2c into square root of K. கரெக்டா? கேன்சல் பண்ணா square root of K. So H is equal to 2c by square root of K into gamma. So அப்ப இதை ZC ன்னு சொல்லலாம். சரியா? ZC ன்றது என்ன? கிரிட்டிக்கல் டெப்த். What is ZC? 2c by gamma into square root of A. Very important. சரியா? So இதுதான் வந்து சார் இதுக்கு 4c ன்னு வருமே சார். அது எது சார்? 4c. பொறுமை. அடுத்து இதுக்கு அப்புறம் தான் அது வரும். ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஓகே ஓகே சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சரியா? சோ ZC is equal to 2c by gamma square root of K. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். K ன்றது என்ன? Ka ன்றது tan square 45 degree plus 5/8. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் K ன்றது என்ன? tan 1 by தானே வரும். Be careful. K is equal to 1 by, நான் கொடுத்தத பாருங்க, நோட்ஸ் பாருங்க. K என்ன கொடுத்துருக்கேன்?
K value in terms of tan. Sir, reciprocal தான் sir. 1 by tan square 45 degree plus pi by 2. அப்போ square root of K என்ன 1 by tan of 45 degree pi by 2. சரியா, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன வரும் 2c by gamma into 1 by tan alpha. ஸோ அப்போ என்ன வரும் 2c by gamma into tan alpha. ஸோ இதுதான் என்ன critical depth. ஸோ இதுதான் வந்து critical depth. சரியா, ஸோ அப்புறம் increase ஆக at depth h. So at depth h, what is the active earth pressure? Ka sigma v minus 2c square root of K. சரியா, so இது வந்து positive compression. So this is tension. புரியுதா? So இதுதான் variation of what? Active earth pressure. Is it clear? So இப்ப compression வந்து active earth pressure என்ன பண்ணுது? Reduce பண்ணுது, கரெக்டா? Minus. Yes sir. ஆனா passive earth pressure என்ன பண்ணும்? It will increase. Okay. So அப்ப அதனால tension crack எங்க டெவலப் ஆகும்? டாப் ஆஃப் த சாயில்ல டெவலப் ஆகும், கரெக்டா? ஏன்னா டென்ஷன் ஜோன்றது எங்க நடக்குது? கிரவுண்ட் சர்ஃபேஸ் கிட்ட தானே நடக்குது. அப்ப ஆப்வியஸா டென்ஷன் கிராக் எங்க நடக்கும்? டாப்ல தான் நடக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா so next concept is critical height or unsupported vertical cut. Okay, listen here. So ஒருவேளை clay soil இருக்குன்னு வைங்க, clay soil இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு நீங்க சாயில எக்ஸ்கவேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டுமே தேவை கிடையாது. சரியா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ கிளே சாயில் இருக்கு, கோசி சாயில் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபவுண்டேஷனும் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வர போறீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்கவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டும் தேவை கிடையாது. ஓகே, நோ நீட் ஆஃப் எனி சப்போர்ட். ஓகே, ஸோ நோ நீட் ஆஃப் எனி சப்போர்ட். ஸோ அப்போ அதுதான் என்ன? தட் இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் ஹைட். சரியா, என்ன சொல்றேன்னு புரியுதா? சார் இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா ZCன்ற டெப்த்துக்கு just draw the, இது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னா listen here. So இப்ப இங்க ZC ஓட வேல்யூ என்ன? minus 2c square root of K. So அதே அளவுக்கு இங்க ZC. So இங்க என்ன? பாசிட்டிவ். அப்ப இது என்ன ஃபோர்ஸ்? டென்சைல் ஃபோர்ஸ். கரெக்டா? சோ இது என்ன? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 நியூட்டன்னா மைனஸ் பிளஸ் 100. சோ அப்ப அது கேன்சல் ஆகிறதுனால பேலன்ஸ் ஆகி என்ன ஆகும்? இந்த கிளே சாயில் வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஆகும், கரெக்டா? சோ HC is given by 2 times ZC, கரெக்டா? So இதுதான் என்ன? height of vertical cut. Okay, so HC is equal to 2 times ZC na 2 into 2c by gamma tan alpha f. அப்படினா HC is equal to 4c by gamma tan alpha f. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். HC is equal to 4c by gamma into square root of A. Is it clear? Yes sir. So இதுதான் வந்து height of vertical cut. Okay, so this is known as height of vertical cut. So இது இல்லாம நெக்ஸ்ட் என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலும்ஸ் வெட்ஜ் தியரின்னு சொல்லுவாங்க. ஸோ கூலும்ஸ் வெட்ஜ் தியரி படி ரேங்கின் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரீடைனிங் வால் பின்னாடி இருக்க ஒரு மாசம் மட்டும் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. கூலும்ஸ் வெட்ஜ் தியரி எல்லா சாயில் மெட்டீரியல் ஃபுல்லா கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ அடுத்து வந்து பேக்ஃபில் எப்படிலாம் இருக்கலாம்னா ட்ரை
ட்ரையா இருக்கணும், கொகஷன்லெஸ்ஸா இருக்கணும், கொகஷன்லெஸ், ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக். சரியா? ஸோ அடுத்தது ஸ்லிப் சர்ஃபேஸ் ஸ்லிப் ஆகுதுல, அது வந்து ஹீல் ஆஃப் வால் வழியா பாஸ் ஆகணும். இதுல எது ஹீல், இதுல எது ஹீல், எது டோ? இந்த பக்கம் ரைட் சைடு. which is heel? A வந்து A toes. A வந்து டோ, B வந்து ஹீல்ஸ். இப்ப பிளேன் இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னா அந்த பிளேன் ஸ்லிப் பிளேன் வந்து ஹீல் ஆஃப் த வால் வழியா பாஸ் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ இங்க வந்து வால் சர்ஃபேஸ் வந்து ரஃப் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கன்சிடர் பண்றாங்க. கரெக்டா? எஸ். வால் சர்ஃபேசஸ் ரஃப். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட் எர்த் ப்ரெஷர். சரியா? ரிசல்டன்ட் எர்த் ப்ரெஷர், நீங்க கண்டுபிடிக்கிற எர்த் ப்ரெஷர் வந்து வால்ல எப்படி இன்க்ளைன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா திஸ் இன்க்ளைன்ட் அட் an angle of டெல்டா. ஓகே, நார்மல் டு தி வாலுக்கு டெல்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் டு தி வால் வரைங்க. நார்மல் டு தி வால் தானே? சொல்லுங்க. திஸ் இஸ் நார்மல் டு தி வால். ஸோ நார்மல் டு தி வாலுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுன்றாங்க? டெல்டான்ற ஆங்கிள் ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. சரியா? டெல்டான்றது angle of friction between, very important. Delta is angle of friction between wall and backfill. Okay. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே ஃபைன். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ ஒன்று அசம்ஷன் கேட்கலாம், இல்லை அப்ளிகேஷன் கேட்கலாம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது ஆக்டிவ் பாசிவ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து எங்கெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் வாலுக்கும் பேக்ஃபில்லுக்கும் ஃப்ரிக்ஷன் எங்கே டெவலப் ஆகுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் வந்து ஸ்லோப்பிங்கா இருக்கு, இந்த மாதிரி இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்னா அங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இது கொகசிவ் சாயிலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுதா? ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், பாசிவ் எர்த் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். சரியா? கொகசிவ் சாயிலுக்கு யூஸ் பண்ணலாம், இன்க்ளைண்ட் சர்சார்ஜ் லோடுக்கு யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கோ அங்க யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ கூலும் தியரி வந்து ரொம்ப ஜென்ரல், மோர் ஜென்ரல் தியரி தேன் ராங்கைன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சரியா? இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? கேட்பாங்க கூலம்ஸ் வெச் தியரி வச்சு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல. கண்டிப்பா என்ன மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வரும். சரியா? ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருவான், இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது தப்பான ஸ்டேட்மெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். இம்பார்ட்டன்ட். டிஆர்பிக்கும் வரும், கண்டிப்பா வரும். சரியா? ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ், இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தியரி இஸ் ரேபான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லேட்டரல் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராஃபிக்கல் மெத்தடு. சரியா? திஸ் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட் ஸோ டு டிட்டர்மைன் ஆக்டிவ் as well as passive earth pressure. ஆக்டிவும் கண்டுபிடிக்கலாம், பாசிவும் கண்டுபிடிக்கலாம். ஆனா இது ஒரு கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே, ஸோ இது எது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா கூலூம்ஸ் தியரி பேஸ் பண்ணி இருக்கு. இன்னொரு பேர் வந்து பொன்சலேட்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ அப்ப கிராஃபிக்கல் மெத்தட் இது. ஸோ இதை வச்சு நீங்க ஆக்டிவ் பாசிவ் ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தட் எது பேஸ் பண்ணிருக்கலாம்? கூலூம்ஸ் தியரி பேஸ் பண்ணிருக்கு. ஓகே, அந்த அதர் நேம் இஸ் பொன்சலேட் மெத்தட். ஓகே, ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து புல்மேன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, புல்மேன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லேட்டரல் எர்த் ப்ரெஷர். ஸோ இது வந்து ஒரு கிராஃபிக்கல் மெத்தடு. சரியா?
கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ ஆக்டிவ் பாசிவ் ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ் என்ன கான்ஃபிகரேஷன்ல இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து கேன் பி ஆஃப் எனி கான்ஃபிகரேஷன். சரியா, இதா இருக்கணும் இல்ல, என்ன கான்ஃபிகரேஷன்ல இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சரியா, இது மட்டும்தான், இந்த தியரி மட்டும்தான் எந்த கான்ஃபிகரேஷன் வேணா யூஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து எந்த டைப் ஆஃப் சர்சார்ஜ் டோருக்கு யூஸ் பண்ணலாம். ஆல் தி டைப்ஸ் ஆஃப் சர்சார்ஜ் டோர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்ஃபில் வந்து லேயர் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்கு. சரியா, காமா 1, காமா 2, காமா 3, காமா 4 என்ன சொல்றது புரியுதா? டிஃப்ரெண்ட் சாயில் இருந்தாலும் அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த கல்மன் இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ரயில்வே ட்ராக் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ரீடைனிங் வால் இருக்கு. இந்த ரீடைனிங் வாலுக்கு பேரலா ஒரு பில்டிங் ரன் ஆகுது. சரியா, பேரலா ஒரு பில்டிங் ரன் ஆகுது. அப்படி இல்லைன்னா பேரலா ஒரு ரயில்வே ட்ராக் ரன் ஆகுது. சரியா, ரயில்வே ட்ராக் ரன் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு கேஸுமே சரியா, ரெண்டு கேஸுமே ஒரு லைன் லோட் மாதிரி ஆக்ட் ஆகுமா கொஞ்சம் தூரத்துக்கு, எஃபெக்ட் ஆஃப் லைன் லோட். கரெக்டா, பில்டிங் இருக்கு, பில்டிங் பக்கத்துல லாங் வால் இருக்கு. சரியா, ஸோ இந்த லாங் வால் லைனோட ஆக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ரயில்வே ட்ராக் வந்து லைனோட ஆக்ட் ஆகும். சரியா, இந்த ரெண்டு எஃபெக்டையுமே எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்க கன்சிடர் பண்ணுவோம்னா குல்மேன்ஸ் மெத்தட்ல கன்சிடர் பண்ணுவோம். சரியா, ஸோ அப்ப என்னென்ன இம்பார்ட்டன்ட், கிரவுண்ட் சர்ஃபேஸ் எந்த கான்ஃபிகரேஷன்ல இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் சர்சார்ஜ் லோடுக்கு யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டென்சிட்டி ஆஃப் பேக்ஃபில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ரயில்வே ட்ராக் பேரலா இருக்கு இல்ல லாங் வால் வந்து பில்டிங்க்கு பேரலா இருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? எஸ் சார். பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? Friends, completed? முடிச்சிட்டீங்களா? Completed? Please respond. Is it done? என்னப்பா நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. எஸ் சார். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? சார் இதுக்கு ஹெட்டிங் என்ன சார் எழுது? ஹெட்டிங்லாம் இல்லப்பா, அது கிராஃப். ஸோ எந்த ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற கிராஃப். சரியா, இது வந்து பாசிவ் ப்ரெஷர், இது வந்து அட்ரஸ் ப்ரெஷர், இது வந்து ஆக்டிவ் ப்ரெஷர். ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஒரு கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றேன். இது வரைஞ்சிட்டீங்களாப்பா? Finished sir. Finished sir. Completed this page. முடிச்சிட்டீங்களா? Finished sir. காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பி. Yes sir. அடுத்து போலாமா? சில பாயிண்ட்ஸ் இருக்குது, எழுதி போட்டுறோம். Completed? Yes sir. Okay. So I'll stop here for today. சரியா, நாளைக்கு எந்த கிளாஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்ல ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா கண்டினியூ ஆகும் கிளாஸ். மண்டே எவ்ரிடே வில் ஹேவ் கிளாஸ் ஃப்ரம் 9 to 11 and weekdays as usual. சரியா, ஸோ இன்னும் இந்த மந்த்துக்குள்ள நான் ஃபவுண்டேஷன் முடிச்சிருவேன். ஓகே, பை திஸ் மந்த் I'll complete this 10 days fully. சரியா? Yes sir. Okay, so tomorrow no class, no issues, right? You can complete it. Still you can. Yes sir. Yes sir. Still you can complete it 10 days, most probably 7. After that ஏதாவது ரிமைனிங் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த கிராஃப்லாம் இருக்கு, ஷியர் ஸ்ட்ரென்த் கிராஃப்லாம் சொல்லி தரணும். ஒரு டெஸ்ட்டுக்கு கிராஃப் இருக்கு, அதை நான் எல்லாத்தையும் முடிச்சு சொல்லி தரேன். சரியா? Okay sir. எல்லாரும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் நீங்க சொல்லுங்க, 1 வீக் அப்புறம் நான் சொல்லி தரேன். ஓகே, Okay. மேக்ஸிமம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், அந்த கிராஃப் மட்டும் இருக்கு. ஓகே, தட் வில் கம். ஸோ வில் சி பை ப்ராபப்ளி, மோஸ்ட் ப்ராபப்ளி கிளாஸ் எப்போ இருக்குன்னா மண்டே 9 AM இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வீக் எல்லாமே 9 இருக்கும். ஓகே, ஸோ வில் கண்டினியூ. ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயத்தை எழுதிட்டு நம்ம நியூமரிக்கல் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நியூமரிக்கல் டைம் ஆகும். ஆக்டிவ் ப்ரெஷர் வந்து கான்செப்சுவல் நியூமரிக்கல், ஸோ வில் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் தட். ஓகே, ஃபைன். Please revise everything until that. Okay, so we'll resume on Monday. Thank you. Thank you sir. Yeah. Thank you sir. Thank you.